கரெக்ட் ஆர்டர் டு அப்ளை ஸ்கின் கேர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டான ஆர்டர் படி நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதுபடி தான் நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம தேடி தேடி வாங்குகிறோம், நம்ம ஸ்கின்னுக்கு எது ஆப்டாக இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் போதாது, ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் ஆர்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 ஹேண்டு காமிச்சேன். இந்த 2 ஹேண்டில் எது நான் ஸ்கின் கேர் பண்ணது, எது ஸ்கின் கேர் பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது உண்மைன்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் ஸ்கின் கேர், அதாவது ஸ்கின் வந்து வளன்னு மெதுவாக சாஃப்டாக இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அதுக்கு சும்மா இருந்தால் மட்டுமே அது நமக்கு நடந்துடாது. நமக்கு அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதாவது கிளென்சிங். நல்ல ஒரு கிளென்சரை வாங்கிக்கோங்க, இல்லை ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை வாங்கிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 30 செகண்ட் டு 1 மினிட் வரைக்கும் நல்லா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணி அந்த ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சும்மா டவலை வச்சு சும்மா டப்புன்னு இழுக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக ஒத்தி எடுக்கணும் நமக்கு. அடுத்து வந்து நம்ம டோனர் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டோனரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இதை ஆற விட்டுருங்க. இதை நல்லா ஓரளவுக்கு நமக்கு ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து நல்லா ஈவன் ஸ்கின் ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம சீரம் நான் சாலிசிலிக் ஆசிட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோஜிக் ஆசிட்டோ இல்லை நியாசினமைடோ எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீரம் எடுத்துக்கலாம். சீரம் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெத்தியில், கன்னத்தில், தாடையில், உதட்டுக்கு கீழே, மூக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் லைட்டாக டாட்டாக வச்சுட்டு மைல்டாக நீங்கள் ஓவல் ஷேப்பில் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். இந்த சீரம் பொறுத்தளவில் நல்லா மசாஜ் கொடுத்தா தான் நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக உங்களுக்கு தெரியுதா? இப்போவே சீரம் அப்ளை பண்ணப்புறம் நமக்கு பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர்னால் அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ஆர்டர் தான் சொல்கிறேன். ப்ராடக்ட் எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதையும் ரொம்ப மசாஜ் கொடுக்க வேண்டாம். லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக மசாஜ் கொடுத்தீங்கன்னா இதுவும் நல்லா ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிரும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்குமே வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த சீரம் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். என்னோடய கையிலே இவ்வளோ ஷைனிங்காக இருக்கீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம க்ளோயிங்காக இருக்கும் நமக்கு. பார்த்திங்களா? இதை பார்க்கவே உங்களுக்கு ஸ்கின் கேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நம்மளும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு. சில பேர் கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்க நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து வந்து நான் வந்து பான்ஸ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து SPF அதாவது சன்ஸ்க்ரீன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாமே நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் மைல்டாக மசாஜ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நமக்கு ஸ்கின் கேர் இதாகிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளோயிங்காக நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கின் கேர் நீங்களும் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன் எந்த ஹேண்டில் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் ஸ்கின் கேர் பண்ணேன். இது ரைட் ஹேண்ட். இதில் நான் எதுவுமே பண்ணலை. பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியுதா பாருங்கள். ஷைனிங்கும் அந்த பிரைட்னஸும் தெரியுதா பாருங்கள். நம்ம கையிலே இப்படி இருக்கும்போது ஃபேஸில் செம்மையாக இருக்கும்.